வாழ்க்கை என்பது நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, உங்கள் மனைவியோட ரேடியேஷன் வேறு, உங்களோட ரேடியேஷன் வேறு. அது ரெண்டும் வேறு வேறு தன்மையில் இருக்கும். அதை ரெண்டையும் அனுசரித்து தான் அப்படி போகணும். புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் செயல்படணும். இங்கே எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்காது. அப்போ ஒரு ஞானி என்னன்னா எதெல்லாம் மைனஸாக இருக்குது, எதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது, எதோட நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத கற்றுக்கிறாரு. எதுகிட்ட ரொம்ப விழிப்பாக இருக்கணும், எதுகிட்ட ரொம்ப பரவாயில்லன்னு கடந்து போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் தியானங்கிறதோ வாழ்க்கைங்கிறதோ. இப்போ தியானம் வாழ்க்கை அப்படிங்கிறது ரெண்டும் வாழ்க்கையை சீராக்கிறது கொஞ்சம் தியானம். அந்த தியானத்தையே ஓவரா பண்ணிட்டா வாழ்க்கை படுத்துடும். ஒன்று ஓடி போயிடுவோம் வீட்டை விட்டு, இல்லைன்னா ஏதாவது உடம்புல உபாதையில் தியானம் பண்ணி கழுத்து ஒரு பக்கம் இப்படி திரும்பிக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு கிடக்க வேண்டியது. புரியுதுங்களா? அப்போ பார்த்துக்கணும்.